இங்கே பாருங்க என் வடக்கடையை நீங்கள் பார்த்துருக்கீல்ல, தள்ளுவண்டி கடையை பார்த்துருக்கீங்களா? அதுதான் என் வடக்கடை. அதில் தான் நான் வியாபாரம் பார்க்குறேன். எங்கள் அம்மா கல்யாணம் காட்சிக்கு எதுக்காச்சும் போனோம்டா, நாங்கள் ஃபேமிலியாக போனோம்டா, குடும்பத்தோட சொந்தம் ரொம்ப நெருங்கின சொந்தம்டா, ஒரு தூரத்து சொந்தம்டா ஒருத்தவனா போதும். நெருங்கின சொன்னோம்டா எல்லாரும் போவோம் பார்த்துக்குங்க. எல்லாரும் போனால் பசுக்குள்ளே ஒருத்தர் ஒரு இடிச்சுக்கிட்டு கடிச்சிக்கிட்டு அனுக்கிட்டு என்னத்துக்கு ஒரு வீட்டில் எத்தனை ஒரு 6-7 பேர் இருக்கோம். 7 பேருக்கு என்னத்துக்கு இப்படி ஒரு காரப்படி அப்படின்னு சொல்லிட்டு இதில் புக் பண்ணி ஒரு காரை வச்சுருக்கான். அவர் வாடிக்கையாக நாங்கள் எங்கே போனாலும் ஏற்றிட்டு போவார், இது பண்ணுவார். அவருக்கு ஃபோன் அடிச்சு காரில் போயிடுவோங்க. எங்கள் அம்மாவுக்கு ஒரே பெருமை பகுச்சி பார்த்துக்குங்க. ஆஹா, நம்ம டவுனில் இருக்கோம், நம்ம கிராமத்துக்கு வாக்கப்பட்ட ஊருக்கு போகையில் ஐயா மக விட்டோட நாங்கள் காரில் போய் இறங்குறோம்ன்ற பகுச்சியில் அது போய் இறங்கும். அது போய் இறங்கிக்கிட்டு சும்மாவும் இருக்காது. அங்கே இருக்கிறவங்களாம் என்ன வியாபாரம்லாம் எப்படி போகுது, என்னண்டு வியாபாரம் அப்படின்னு கேட்பாங்க அவருக்கு. அதுக்கு எங்கள் அம்மா பெரிய பாடமாக எடுத்து இந்த கடைக்கு இம்பிட்டு வாடகை கொடுக்குறோம், இம்பிட்டாக்கும் அப்படின்னு பெருமை வசிப்பிருங்க. அது பெருமை வசிட்டு அது போயிடும் ஒரு சில நேரம் இருக்கும். அது போயிடுச்சுனோடனே இங்கே வா சீமாமட்டி இங்கே வாடி அப்படின்னு கூப்பிடுவாங்க. என்னத்தே அப்படின்னு போனால், என்னடி வியாபாரம்லாம் எப்படி போகுது, வியாபாரம் நல்லபடியாக போய்கிட்டு இருக்கே, சரி கடைக்குள்ள எவ்வளோ வாடகை, என்ன கடைக்கு வாடகை எதுக்கு கடைக்கு, நாங்கள் வச்சுருக்க தள்ளுவண்டியில் அப்படின்னு போட்டு டம்பான்னு உடச்சிருவேன். தேங்காய் உடச்சாப்புல. அதுக்கப்புறம் என்னடி உங்கள் அம்மா கடைண்டா அப்படின்னு சொல்லி இருந்தால் மூளையில் உதயமாக, ஓஹோ அம்மா ஏதோ விஷயம் சொல்லி வச்சுருக்கு, நம்ம தெரியாமல் சொல்லிவிட்டவேன்னு. நான் எதுக்கு இப்போ உங்களுக்கு இதெல்லாம் சொல்கிறேன்டா, பொய் சொல்லக்கூடாதுங்க. நம்ம என்ன பிழைக்கிறோமோ அதை நம்ம உறவுகளுக்கு சொன்னால் போதும். அப்படி சொல்கிறதுனால தான் இன்றைக்கி தைரியமாக அந்த விஷயங்கள்லாம் எல்லாத்தையுமே பொய் இல்லாததுனால தான் தைரியமாக எல்லா விஷயங்களையும் எடுத்து சொல்கிறேன். நான் என்ன கடை வச்சுருக்கேன், நான் என்ன மாதிரி வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன்றதை தைரியமாக இங்கே குறிப்பிட முடியுது. ஏதாவது ஒரு பொய் பேசுனேன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பொய்யை மறைக்கிறதுக்கு மீண்டும் 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 ஏதாவது பொய்யை உருவாக்கிக்கிட்டே இருக்கணும். அந்த மாதிரி பொய்யான விஷயங்களை நம்மளுடைய சொந்தங்களுக்கோ நம்மளுடைய உறவுகளுக்கோ சொல்லி நம்ம பெருமைப்படுத்தணுன்ற அவசியம் கிடையாது. நம்ம வாழ்கிற வாழ்க்கை எதுவோ அதை சொல்லி வாழ்ந்தால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதனால தான் நான் இப்போ வைக்கப்படவே மாட்டேன். எங்கள் அம்மா சொல்ல, ஐயோ அந்த கடையெல்லாம் போட்டு விடலாம், நான் வட்டு பிடிச்சனேன்னு சொல்லுவேன். நீ உன்னையார் அப்படி சொல்ல சொன்னது, உண்மையை சொல்லணும், நம்ம ரோட்டு கடைன்னா என்ன அசிங்கமா அப்படின்னு நான் எங்கள் அம்மாட்ட சொல்லுவேன். என்னங்க நான் சொல்கிறது கரெக்டு தானே? நான் பிடிச்சிருந்தா நான் பேசி எல்லாமே பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு லைக் போட்டு போடுங்க, வேறு ஒன்றும் வேணாம். சரிங்களா?